நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்க கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க தானே உயிர் வாழ்கிறோம். உம்மை துதிப்பது எங்கள் பாக்கியம் அல்லவா? உம்மை கூடி துதிப்பது எவ்வளவு இன்பமானது. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கும் பொழுது எங்க மத்தியிலே வருகிற தேவனா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஓயாமல் தூதர்கள் துதித்தாலும் நாங்கள் துதிக்கிற துதியிலே தேவன் வந்து பிரியப்படுகிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் கொண்டு பேசுவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். இன்றைக்கும் பூமி நிலைநிற்கிறது உம்முடைய வார்த்தையினாலே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பிழைக்கிறது உம்முடைய வார்த்தையினாலே. இப்பொழுது உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக, வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வருவதாக. என்ன பாதத்தோடு கண்ணீரோடு புறப்பட்டு ஜனம் வந்ததோ தேவன் அறிந்திருக்கிறீர். இருதயத்தை பார்க்கிறவர் அவர்களுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தை ஒன்று போதும் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க, வாழ்க்கையின் தலையெழுத்தை புரட்டி போட வார்த்தையின் உள்ள வல்லமை இன்றைக்கு புறப்படுவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த வளாகம் முழுவதும் ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. ஒரு கூட இந்த இடத்திலிருந்து தேவன் என்னை சந்திக்கவில்லை என்று சொல்லி போகக்கூடாது. ஒவ்வொருவரும் சொல்லணும், கர்த்தர் என்னை சந்தித்தார். சாமுவேல் காலத்திலே தேவன் வார்த்தை மூலமாக அவனை சந்தித்தது போல இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் வார்த்தை மூலமாய் சந்திப்பீராக. சந்திப்பீராக. உடைய ஜனத்தை ஆட்சி தேற்றுங்க, விடுதலையை கொடுங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்புவீராக. விடுதலையை தாங்க, ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புங்க. அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். அடியனை மறைப்பீராக, அபிஷேகத்துக்குள்ளே நிரப்புவீராக. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த வளாகம் முழுவதும், இந்த ஹால் முழுவதும் நிரப்பப்பட்டு இருப்பதாக. தேவனை யார் யார் விசுவாசத்தோடு தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா, விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த இடம் முழுவதும் மூடப்பட்டு இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அடியனை மறைப்பீராக. சட்டைகள் நிழலை மூடுவீராக. என் நாவை தொடுவீராக. பலிபீடத்தின் அந்த அக்கினி தழலால் தொட்டு அபிஷேகிப்பீராக. தேவன் பேசுங்கப்பா, வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. பேச்சு பிரசங்கம் மனுஷன் ஞானத்திற்குரிய நியாய வசனக்குள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருப்பதாக. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உங்க நாமமே மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நீர் உயர்ந்தவராய் இருப்பீராக. நாங்கள் சிறுக, நீர் பெருக. உமக்கே துதிய கனத்தை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 60வது சங்கீதம் 7வது வசனத்தின் முதல் 2 வார்த்தையை மாத்திரம் வாசியுங்க. சங்கீதம் 60:7. கீலேயாத் என்னுடையது. கர்த்தருடைய பிள்ளைகளை போதும், கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்றால் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். எப்பொழுது எழுதுகிறார் என்று அதற்கு முன் அதனுடைய துவக்கத்திலே குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சேபா தேசத்து சீரியோடும் யுத்தம் பண்ணின போது, யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியாய் விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்பித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். ஏன் இந்த சங்கீதம்? எதற்கு தாவீது இதை எழுதினார்? தாவீது ஒரு யுத்த களத்திலே நிற்கிறார். எதற்காக? நமக்காக தான். நீங்களும் நானும் யுத்தத்தின் வழியாய் போகும்போது, நெருக்கத்தின் வழியாய் போகும்போது, சோர்வுக்குள்ளாய் போகும்போது, எல்லா பக்கமும் நெருக்கும் பொழுது, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, அதற்காகவே இந்த சங்கீதத்தை எழுதி வைத்தார். என்ன எழுதினார்? எல்லா பக்கமும் சத்துரு சூழுகிறார்கள். நீங்க கீழே 7வது 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மோவாப் நிக்கிறான், ஏதோம் நிக்கிறான், பெலிஸ்தியா நிக்கிறான். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கிறான். இப்போ தாவீது சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுக குறித்து கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, கீலேயாத் என்னுடையது. கீலேயாத் என்ன? கீலேயாத்திலே என்ன ஆசீர்வாதம் உண்டு? கீலேயாத்தின் அனுபவம் என்ன? கீலேயாத்தின் உள்ள 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கீலேயாத்தின் அனுபவம் 2 அனுபவத்தை சொல்லுகிறேன். கீலேயாத்தில் உள்ள 5 ஆசீர்வாதங்கள்,
கீலேயாத்தில் உள்ள 2 அனுபவங்கள். கீலேயாத் யாருடையது? என்னுடையது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கீலேயாத் உண்டு. சோர்ந்து போகாதீங்க, கீலேயாத் என்னுடையது. ஏன் என்றால் அவன் உறுதியாய் சொல்லுகிறான். கீலேயாத் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் கோத்திரத்து 12 கோத்திரமாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் கோத்திரத்து கானானுக்குள் வந்த உடனே யோசுவா அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். பங்கிட்டு கொடுக்கும் பொழுது கிழக்கு தேசம் இஸ்ரவேலை நடு வழியாக பிரிக்கிறது ஒன்னே ஒன்று, யோர்தான் நதி. உங்க வேதாகமத்துல கடைசியில மேப் ஒன்று இருக்கும். வேதத்துல கடைசி பார்த்தீங்கன்னா மேப், இந்த மேப் இருக்கும் பாருங்க, எல்லாரும் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா நடுவுல யோர்தான் நதி போகும். கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம். நல்லா கவனிங்க. கிழக்கு பக்கத்திலே 2.5 கோத்திரங்கள் எடுத்துக்கொண்டது, மேற்கு பக்கத்திலே 9.5 கோத்திரங்கள் பிரித்து கொண்டது. நல்லா கவனிங்க. 9.5 கோத்திரம் ஒரு சைடு, 2.5 கோத்திரம் வெறும் சைடுனா யோசித்து பாருங்க. நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பு தான், ஆனா பிரித்து கொண்டது 2.5 கோத்திரம் கிழக்கும், மீது 9.5 கோத்திரம் மேற்கும். அப்பனா யாருக்கு இடம் அதிகம்? கிழக்குல எடுத்துக்கொண்ட 2.5 கோத்திரம். அதுல மிக முக்கியமா எடுத்துக்கொண்டு ரூபனும் காத்தும் மனேசாவில் பாதி கோத்திரமும் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. அதுல மிக மிக முக்கியமான இடம் தான் கீலேயாத். கீலேயாத்து நீங்க பார்த்தீங்க அந்த மேப்ல மேல இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இந்த இடம் முழுவதும் கீலேயாத். இது எல்லாம் கீலேயாத்தினுடைய இடம். அப்போ தாவீது சொல்லுகிறான், தாவீது அநேக இடங்களை இங்க சொல்லுகிறான். கீலேயாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். யூதாவிலிருந்து செங்கோல் வரும், எப்ராயிம் பெரிய யுத்த வீரர் உள்ளது. ஆனால் கீலேயாத்தினுடைய மகிமை என்ன, ஆசீர்வாதம் என்ன? ஏன் அவன் அது என்னுடையது என்று சொல்லுகிறான்? இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும், நீங்களும் நானும் எனக்கும் ஒரு கீலேயாத் உண்டு. கீலேயாத் என்னுடையது நீங்க சொல்லணும், கீலேயாத் உங்களுடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது கீலேயாத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, கீலேயாத் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சாட்சி மலை. சாட்சி மலை, அது சாட்சி குவியலாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். குவியலாக சாட்சி அல்லது சாட்சியின் மலை. அந்த இடத்தினுடைய துவக்கத்தை பார்க்கும் பொழுது லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் கீலேயாத் மலையிலே. அவன் தன் மாமனாகிய லாபானுக்கு தப்பித்து வரும் பொழுது அந்த கீலேயாத் மலைக்கு தான் வருகிறான். வந்த அவன் லாபானும் தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து வந்து அந்த மலையிலே அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அங்கே லாபான் தன் தேவனை சாட்சியாக வைக்கிறான், யாக்கோபு தன் பிதாக்களின் தேவனை சாட்சியாக வைக்கிறான். அதுதான் கீலேயாத்துல என்ன இருக்குன்னா, ஒரு சாட்சி இருக்கு. முதலாவது குறிப்பு கீலேயாத்துல என்ன? கீலேயாத் என்றால் அர்த்தம் என்ன? சாட்சியின் மலை, சாட்சி குவியலாக இருக்கிறது. அப்போ எனக்கு கீலேயாத் என்னுடையது. கீலேயாத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? கீலேயாத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறேன். அங்க என்ன இருக்கு? சாட்சி குவியலா இருக்கு. எபிரேயர் 12:1 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பொறுமையாய் ஓடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கீலேயாத்தினுடைய அர்த்தம் என்ன? சாட்சியின் மலை. அது ஒரு சாட்சி அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒன்றை காண்பிக்கிறார். நமக்கு என்ன சாட்சி இருக்காம்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க. அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அத்தனை பரிசுத்தவான்கள் முதல்ல ஆபேலை கொண்டு கடைசி வரைக்கும் தேவனுக்காக நின்றவர்கள், இரத்த சாட்சியா மரித்தவர்கள், விசுவாசத்திலே நின்றவர்கள், போராட்டத்திலே போனவர்கள், சோதனையிலே போனவர்கள், நெருக்கத்திலே போனவர்கள், அவமானத்திலே போனவர்கள், நிந்தையிலே போன எல்லார் பட்டியலும் சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார், இத்தனை மேகம் போன திரளான சாட்சி. அப்போ ஒரு சாட்சியை கேட்டா நமக்கு என்ன வரும்? ஒரு நம்பிக்கை வரும்.
ஒரு விசுவாசம் வரும். அதுதான் முதல்ல கீலேயாத்துல என்ன இருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என்ன நம்பிக்கை? போகிற பாதை எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அவமானமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்திற்குள் போனாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாட்சி உண்டு. ஏன் மேகம் போல இத்தனை திரளான பரிசுத்தவான்கள் இதன் வழியாய் போனார்கள். யோசேப்பு போனார், தாவீது போனார், ஆபிரகாம் போனார், எல்லாரும் போனாங்க, பரம நாடை போய் சேர்ந்தாங்க. நானும் இந்த உலகத்திலே எல்லா பாதையின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக போகிற எல்லாவற்றிலும் என்னுடைய ஜெயமாக ஓட்டம் முடித்து நான் பரம கானானுக்குள் போவேன் என்ற நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் கீலேயாத் மூலமாய் கிடைக்கிறது. கீலேயாத்துல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? இந்த ஓட்டம், என்னுடைய உலகத்திலே இந்த நான் ஓடுகிற ஓட்டம் எனக்கு ஜெயமாய் முடியும். என்ன வந்தாலும் சரி, என் கையை விடவே மாட்டார், என் கரத்தை விடவே மாட்டார், என்னை நடத்தி செல்லுவார், என்னோடு கூட வருவார். ஏன்? அவர் அன்று முதல் நடத்தி வந்தார். நம்முடைய பரிசுத்தவான் ஒருவரை அவர் கைவிடல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அழைத்தார், விட்டாரோ? எல்லா பாதையில கூட இருந்தார், எல்லா சூழ்நிலை கூட இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கலக்கத்தோடு நெருக்கத்தோடு போகிற பாதை இப்படியே தான் இருக்கா என்று நினைத்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என்னன்னா, நாம் ஜெயமாய் நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். கீலேயாத் என்னுடையது. கீலேயாத்ல என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்திற்குரியது மட்டுமல்ல, பரலோகத்திலும் போய் நித்தியமா அவரோட வாழுவோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்னும் 2-3 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. என்னதென்று சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:21. 1 பேதுரு 1:21. 1 பேதுரு அங்க 2 வருது பாருங்க. விசுவாசமும் நம்பிக்கையும் எழுப்பி மகிமை கொடுத்தார். ஆகவே நமக்கு நம்பிக்கை உண்டு. நாமும் மரித்து இந்த உலகத்தோடு முடிவதில்லை. அவரை உயிரோடு எழுப்பினது போல நம்மையும் தேவன் எழுப்ப வல்லமுள்ளவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:18. எபிரேயர் 6:18. எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட பற்றிக் கொள்ளும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அவர் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி நாம் அடைக்கலமாய் ஓடி வந்தபடியால் நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு, நமக்கு அந்த விசுவாசம் உண்டு, இந்த உலகத்திலே உண்டு. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. பாதைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும், சூறா வழி போல அடித்தாலும், நெருக்கத்திலே கஷ்டத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. மேகம் போன திரளான சாட்சிகள் முன்பாக இருக்கு. பார், எவ்வளவு கஷ்டி அடைந்தும் ஒரு அழகிய பாடல் ஒன்று இருக்கு. தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக கஷ்டி அடைந்தும் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய், ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. பாதைகள் நெருக்கமாய் எல்லாவற்றையும் இழந்ததாய் இருந்தாலும் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றினார். நம்பிக்கை உங்களுக்கோ சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பு, இது 3 நிலைத்திருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் இதிலே தான் கட்டப்படுகிறது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது நிலைத்திருக்கிறதா? இதுதான் கிறிஸ்தவத்துக்கு அடித்தளம். இதை தான் நான் நம்பி இருக்கிறோம். தேவன் பாருங்க நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. இன்னொரு வசனத்தை, இந்த நம்பிக்கைய தீத்துக்கு எழுதும்போது அப்போஸ்தலர் போல அழகா எழுதுகிறார். தீத்து 2:3 வாசித்தீங்கன்னா இதை என்ன அழகாக அதை சொல்லுகிறார் பாருங்க. தீத்து 2:3. இல்ல, மன்னிக்கும், 13. நாம் நம்பி இருக்கிற
ஆனந்த பாக்கியத்திற்கு. ஆ ஆ ஆ என்ன இந்த மகிமையின் ஆனந்த பாக்கியமா? இதை என்ன எப்படி கூப்பிடுகிறார்? ஆனந்த பாக்கியம். எதை எதிர்பார்க்கிறாமா? அவருடைய பிரசன்னமாகுதலை. எத்தனை பேர் நாம் எதிர்பார்த்து ஆயத்தமா இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னமாகுதலை. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். காலம் கொடியதாய் இருக்கிறது. வஞ்சகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயையான உலகத்திலே வேதம் புரட்டப்படுகிற தள்ளுபடியாகிற காலம். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆனந்த பாக்கியத்திற்கு? அவர் பிரசன்னமாக்குதலை எதிர்பார்த்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறோமா? இன்றைக்கு வந்தா நாம் அவருடைய வருகையில காணப்படுவோமோ? கர்த்தருடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்றைக்கு தேவன் வருவாரே என்றால், இன்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க ரகசிய வருகையில வருவார் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவோமோ? அதுதானே நம்முடைய ஆனந்த பாக்கியம். நம்பிக்கை அதானே, விசுவாசம் அதானே. எடுத்துக்கொள்ளப்படுவோமோ? வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறா? ஜீவியம் நீதி உள்ளதா இருக்கிறதா? தேவ பக்தி நிறைந்ததா இருக்கா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கூட இன்னமும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு கடவுள் என்று வந்து கொண்டிருக்கிறீர்களா? மாதம் வருகிறீங்க, யாரோ அழைக்கிறாங்க, யாரோ கூப்பிடுறாங்க, ஒரு கூட்டம் நடக்கிறது, நாம் போவோம், வரீங்க. இயேசு என்று ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன் என்று பிரசங்கிக்கிறாங்க. திரும்பவும் போய் விக்கிரகங்களுக்கு பின்பதாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் அறியாமல் வணங்குகிற விக்கிரகத்தை தான் தேவன் அறிந்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. வேதம் சொல்ல, என்ன ஒருவரும் பிதாவினிடத்துல வரான் என்று. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கூட இன்னும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றீர்களா? ஞானஸ்தானத்துல தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? இந்த 3 அனுபவம் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது என்ற வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஒருவன் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வரவே முடியாது. இது வெறும் குழந்தை அனுபவம் தான். இது 3ம் பின்பதாக வளர்வதற்குரிய பிள்ளைகளுக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. இதுவே இல்லாதல் வந்து போய் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்தும் இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், இன்னும் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்யாமல், இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் போவீர்கள் என்னால். நீங்கள் வந்து இவ்வளவு கேட்டோம், இயேசு மெய்யான தேவன், நம்பிக்கை இருக்கு சொன்ன அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நடத்துவாராக, தொடுவாராக. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களை பூரணப்படுத்தட்டும். ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்களாக. நமக்கு ஒரு ஆனந்த நம்பிக்கை இருக்கு. அவர் வருகிறதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கீழையாத்தில் உள்ள ஆசீர்வாதம். என்ன? எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? திரளான சாட்சி. அந்த சாட்சி, நான் இந்த பூமியிலே ஜெயிப்பேன், பரலோகத்தில் அவரோடு போய் இருப்பேன். அந்த ஆனந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் கீழையாத்தின் அனுபவம். கீழையாத்துள்ள முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு ஹோப், நம்பிக்கை உண்டு. அது உங்களை வீண் போக்கவே போகாது. ஏன்னா அது இப்பூமிக்கு மாத்திரம் அல்ல, நம்மை பரலோகம் கொண்டு செல்கிற பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. அவரே மெய்யான தேவன், அவரே ராஜா, சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையை நீங்க நம்பி வந்தது உண்மையாகவே பலனுள்ளதாய் மாறட்டும். வந்து போய் அப்னேரை குறித்து தாவீது சொன்னான், மதிகட்டவன் செத்தது போல நீ செத்தாயே என்று. அப்படியா இருக்கக்கூடாது. இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து இன்னமும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் நிறைவேற்றால் போவீங்கன்னா, மதிகட்டவன் செத்தது போலதான் செத்தான் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், இந்த நாள் அனுக்கிரகத்தின் நாள். ஒப்பு கொடுப்பீர்களாக, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 2வது கீழையாத்தில் உள்ள ஆசீர்வாதம், ஆதியாகமம் 37:25. ஆதியாகமம் 37:25. உட்கார்ந்தார்கள்.
ஆ ஆ ஆ ஏற்றிக்கொண்டார். கீழையாத்திலே இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் இருக்கு? முதல்ல கீழையாத்திலே என்ன இருக்கு? சாட்சியினால நமக்கு என்ன கிடைக்கு? நம்பிக்கை, விசுவாசம். இரண்டாவது கீழையாத்திலே என்ன ஆசீர்வாதமா இருக்கு? நான் கீழையாத் பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை இயேசு அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஒன்று தன்ன கீழையாத் இயேசுவை குறித்து தான், இயேசுவின் உள்ள ஆசீர்வாதத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது கீழையாத்திலே என்ன இருக்குன்னா ஒரு உதவி இருக்கு. there is a help. ஒரு உதவி இருக்கு கீழையாத்திலே. இங்க பாருங்க, யோசேப்பை பிடித்து சகோதரர்கள் பகைத்து குழியிலே போட்டு விடுகிறார்கள். அவனை கொல்ல அவர்கள் எத்தனிக்கிறார்கள். ஆனால் ரூபன் காப்பாற்றி விடுகிறான். காப்பாற்ற உடனே அவர் குழியிலே கிடக்கிறான். சகோதரர்கள் சாப்பிட எல்லாரும் உட்கார்கிறாங்க. இப்போ தேவன் இவனை காப்பாற்ற இவர்கள் இவனை கொன்று விடுவார் என்று கீழையாத்தில் இருந்து ஒரு உதவியை அனுப்புகிறார். யார் வரானா? கீழையாத்தில் இருந்து இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். இஸ்மவேலர் வரலாறு. அப்போ இந்த சகோதரர்கள் பார்த்து இவனை எடுத்து அவர்கிட்ட விற்று விடுகிறார்கள். யோசித்து பாருங்க, கீழையாத்துல உதவி வருமா? நமக்கு, உங்களுக்கு, எனக்கு ஒரு கீழையாத்து உண்டு. கீழையாத்து என்னுடையது. கீழையாத்துல இரண்டாவது உதவி வரும். எப்படியாப்பட்ட உதவி? தேவன் இஸ்மவேலை அனுப்புகிறார். இஸ்மவேல் மாம்சத்துக்கு அடையாளமானவன், மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆவிக்குரிய பிள்ளையை எப்பொழுதும் துன்பப்படுத்தினவன் ஈசாக்க. இப்போ யோசேப்பு யாரு? ஈசாக்கு. ஆபிரகாம் பெற்ற மகன் ஈசாக்கு. ஈசாக்கு பெற்ற மகன் யாக்கோபு. யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பு. இவன் ஆவிக்குரிய பிறப்பிலிருந்து வருகிறவன், ஆவிக்குரிய பிள்ளை என்றான். ஆனால் தேவன் இவன் குழியிலே கிடக்கிறது உதவி செய்ய யாரை அனுப்புகிறார் என்றால், எப்பொழுது இவனோடு போராடுகிறவனே, எப்பொழுது இவனை பகைக்கிறவனே, எப்பொழுது இவனை முடித்து விட வேண்டும் என நினைக்கிறவனே, அவன்கிட்ட இருந்து உதவி அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கீழையாத் உண்டு. கீழையாத்துல என்ன இருக்கு? உதவி இருக்கு. யார்கிட்ட இருந்து உதவி வரும்? பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை கொடுப்பார். பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை கொடுப்பார். நியாயாதிபதிகள் 14:14 சிம்சோன் சொல்லுகிறார், பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படியாப்பட்டவர். நாம் எதிரே பார்க்காத ஆள் கிட்ட இருந்து நமக்கு உதவியை அனுப்புவார். இந்த ஆள் நம்மை பட்சித்து விடும் இந்த சூழ்நிலை என்று நினைக்கும், அங்கிருந்துதான் ஒரு உதவியை தருவார். இஸ்மவேலை அனுப்புகிறார் இவனை காப்பாற்ற. நல்லா கவனிங்க. ஆதியாகமத்திலே நீங்க பார்க்கும் பொழுது, ஆதியாகமும் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கல. 7:17. ஜீசஸ், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்டான போது கிளப்ப பண்ணிட்டு மீதந்தது. 1 பேதுரு 3:20 வாசிங்க. 1 பேதுரு 3:20. ஜீசஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. க்ளோரி. 1 பேதுரு நாட்களிலே காத்திருந்த போது பிரவேசித்து, எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க. ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா யோசிங்க. நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வருகிறது, வானத்தின் மதகுகள் திறக்கிறது, பூமியில் வெடித்து எல்லாம் திறந்து தண்ணீர் ஊற்றி வெளியே வருகிறது. 40 நாள் மழை. இந்த ஜலம் பூமியே அழித்து போடுகிறது. ஆனால் 8 பேர் காக்கப்பட்டார்களாம். எதனால காக்கப்பட்டாங்கன்னா, அதே ஜலத்தினால காக்கப்பட்டார்களா. எவ்வளவு அழகாக வசனம் சொல்லிருப்பாங்க. ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். இந்த ஜலம் தான் உலகத்தையே அழித்து போட்டது. ஆனால் இந்த ஜலம் காப்பாற்றினது. அதேதான் தேவன் உங்களுக்கு செய்வார். சூழ்நிலையை பார்த்து பயந்து இன்னைக்கு வந்திருக்கிறீர்களோ, இந்த பலவீனம் என்னை அழித்து விடும் என்று பயந்து வந்திருக்கிறீர்களோ, போகிற பாதை அங்கிருந்தே உங்களுக்கு ஒரு பட்சணத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக சாதகமாய் மாற்றுவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், எதையும் மாற்ற வல்லமையுடையவர். எந்த பாதை நெருக்கமாய் இருக்கோ,
எந்த பாதை என்னை அழித்துவிடும் நினைக்கிறீங்களோ அதே பாதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு வழி திறக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அந்த முன்பதாக அவர்களுக்கு செங்கடல், பின்பதாக பார்வோன். யாத்திராகமம் 14:26-29 பார்த்தீங்கன்னா அந்த ஜலம், அந்த தண்ணீர் அவர்களை கொன்று போட வேண்டிய தண்ணீர் அவர்களுக்கு குவியலாக மதில் போல நின்றதாம். கொன்று போட வேண்டியது மதிலாய் நின்றதாம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கீலேயாத்திலே என்ன வைத்திருக்கிறார்? உதவியை வைத்திருக்கிறார். எப்படியாப்பட்ட உதவி? அந்த உதவி பட்சிக்கிறவனுக்கு பட்சணத்தை கொடுக்கிற உதவி. உங்களை பகைக்கிறார்களா? யாராவது உங்களை நெருக்குகிறார்களா? உங்களை பகைக்கிறவர்கள் கிட்ட இருந்து கர்த்தர் நன்மையை, உதவியை பெற்று தருவார். அதுதான் அவர் செய்கிற உதவி. கீலேயாத் அதுதான். கீலேயாத் உங்களுடையது. பகைக்கிறவன் இடத்து தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். மதில் போல நிற்கிறதாம். அங்க அந்த வசனம் பாருங்க, ஆதியாகமம் 7:18. இன்னொரு காரியத்தை பாருங்க, அது என்னவாயிற்றாம்? 17 வாசிங்க. வேளையை கிளம்ப பண்ணிட்டான். அதாவது பூமியில் உள்ள ஜனத்தினுடைய எல்லாருடைய பயணமும் நின்று போனது. அத்தனை பேருடைய பயணம் எதெல்லாம் நினைச்சாங்களோ, நான் இதை செய்யணும், நாளைக்கு அதை பண்ணணும், அதை கட்டணும், இதை கட்ட வேண்டும், இப்படியெல்லாம் நினைத்தார்கள். அத்தனை பேருடைய பயணமும் நின்று போனது. ஆனால் ஒரு கூட்டத்தினுடைய, கீலேயாத் என்னுடைய கூட்டத்தினுடைய பயணம் கிளம்ப பண்ணிட்டோம், ஆரம்பிக்கப்பட்டதா. இன்றைக்கு வந்தவங்க ஒவ்வொருடைய பயணம் ஒருவேளை முடியும் என்று நினைத்திருக்கலாம், தேவன் ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, ஜலம் எப்படி கிளம்ப பண்ணிட்டு பாருங்க. எந்த ஜலம் அழிக்க இருந்ததோ அதே ஜலம் இந்த பேழையை கிளம்ப பண்ணிட்டான். ஆங்கிலத்திலே இட் வேர் அப் தி ஆர்க், அந்த பேழையை தூக்கி விட்டதாம். தூக்கி விடுவார் நம்முடைய தேவன். அழிந்து போகும் என்று நினைக்காது. சூழ்நிலையை பார்க்காதீங்க கிறிஸ்துவர்கள், தேவ பிள்ளைகளே. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு உதவி அனுப்புகிற கீலேயாத் உண்டு. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை அனுப்புகிற தேவன். போகிற பாதையில பொறுமையோடு ஓடுங்க, சகலத்தையும் மாற்றி அமைப்பார். ஒன்றையும் கையில எடுக்காதீங்க, ஒன்றையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. கர்த்தர் மாற்றுவார். அந்த ஆட்கள் இருந்து பட்சணத்தை உண்டாக்கி கொடுப்பார். மோசேவை பாருங்க, அந்த தாய் வளர்க்க முடியல. மோசேவை பிள்ளைய இதுக்கு மேல வைக்க முடியல. பிள்ளைய நாணல் பெட்டியில செய்து தண்ணி ஓரமா அனுப்பி, யாராவது அப்படி செய்ய முடியுமோ? அப்போஸ்தலர் 7:21-22 வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 7:21-22 கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அப்போஸ்தலர் 7:21-22 போதுமா? அவன் வெளியே போட்டு விட, அவ்வளவுதான். வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அந்த பிள்ளை வெளியே போட்டு, தாயால முடியல. ஒருவேளை வந்த பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு வந்திருக்கிறீர்களோ, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என் பிள்ளைய எதிர்காலத்தை நினைத்து பயமா இருக்கு, என்னால காப்பாற்ற முடியல, ஏகபோத் அம்மாவால காப்பாற்ற முடியல, ஆசை பிள்ளைய மார்போடு வைத்து காப்பாற்ற முடியல, ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி, பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என்னால ஃபீஸ் கட்ட முடியல, இந்த பிள்ளைய வளர்த்தேற முடியல, கலங்கி இருக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. அவர் என்ன செய்தார் என்றால், அந்த பிள்ளையை காப்பாற்றி அந்த தண்ணீர் ஜலத்திலிருந்து அவனை எடுத்தேன் என்று சொல்லி, அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். யாத்திராகமம் 2:10 மோசே என்று பெயரிட்டு, எந்த அரண்மனையிலே எல்லா பிள்ளைகளையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற கர்த்தர் அதே அரண்மனையிலே கொண்டு வந்து அவனை வைத்து சகல சாஸ்திரங்களை கற்று அறிய தேவன் செய்தார். எப்படி செய்தார்? அது அவருடைய கரத்தின் கிரியை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிற உதவி. எப்படிப்பட்ட உதவி? பட்சிக்கிறோட பட்சணை. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே உங்க இருதயத்திலிருந்து கூப்பிடட்டும் அவரை நோக்கி. அவர் உங்க பிள்ளையை வளர்த்து கொடுப்பார், ஞானத்திலே வளர்த்து கொடுப்பார், அறிவிலே வளர்த்து கொடுப்பார். உனக்கு ஆட்கள் வேண்டியதில்லை, காசு வேண்டியதில்லை, ஸ்கூல் வேண்டியதில்லை, எது இல்லைனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஞானத்தை, அறிவை, புத்தியை தருகிறவர். பிள்ளையை வளர்த்தெடுப்பார். மோசேவை கொண்டு போய் அங்க வைத்து சகல சாஸ்திரங்களை கற்றுத்தேர செய்தார். எல்லாம் அவர் கரத்தின் கிரியை தான். பிரியமானவர்களே, சகலமும் அவர் கரத்தின் கிரியை. நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள், விடவே மாட்டார்.
அங்கே உதவி அனுப்புகிறார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ஒரு பட்சணம். கீலேயாத்திலே எப்படியாப்பட்ட உதவி வருகிறது பாருங்க. மோசே வளர்ந்து பெரியவன் ஆகிறான். அது மாத்திரமல்ல, கீலேயாத்திலே இன்னும் ஒரு உதவி. அதே உதவியில முதல்ல பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ஒரு பட்சணம், இரண்டாவது ஒரு உதவி வருது. அவர் தேவையை சந்திக்கிறார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 29. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் கீலேயாத்திலிருந்து தேவன் அனுப்புகிற உதவியை பாருங்க. 2 சாமுவேல் 17 27 29. நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. கீலேயாத்தினுடைய பர்சிலாவும், வாசிங்கம்மா வாசிங்க. பசியும் இளைப்பும். இப்படி தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி அவன் வந்து சேருகிற இடம் மக்னாயும் பார்த்தீங்கன்னா கீலேயாத்தினுடைய நுனியிலே கீழே இருக்கிறது. மக்னாயும் கீலேயாத்தின் நுனி அந்த இடத்துல இருக்கிற இடத்துல அங்கே வந்து தங்கி விடுகிறார். இப்போ தாவீது கூட இருக்கிறவங்க பசியும் இளைப்பும் தவணுமா இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் கீலேயாத், தாவீது தானே சொன்னா கீலேயாத் என்னுடையது. இப்போ தாவீதுக்கு தேவன் கீலேயாத்திலிருந்து ஒரு உதவி அனுப்புகிறார். என்ன உதவி? அவன் ஒன்று கையில இல்லை. தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து எல்லாவற்றையும் விட்டு வனாந்திரத்திற்கு ஓடி கில்காலுக்கு வந்து, பகுரூமிக்கு தாண்டி கில்காலுக்கு வந்து, கில்கால்ல இருந்து மக்னாயிமுக்கு வந்து மக்னாயிம்ல நிற்கிறான். மக்னாயிமை தாண்டணும்னா கீலேயாத்து தான் இருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, மக்னாயிமை தாண்ட கீழே மக்னாயிம்ல இருந்து பொழுது தேவன் கீலேயாத்திலிருந்து ஒரு உதவியை தாவீதுக்கு அனுப்புகிறார். கீலேயாத்திலிருந்து தேவையை சந்திக்க தாவீதை தவணமாய் விடமாட்டார். உங்களையும் தவணமாய் விடமாட்டார். உங்களையும் பசியிலே வாட விடமாட்டார். அவர் கீலேயாத்திலிருந்து உதவியை அனுப்புவார். எப்படியாப்பட்ட உதவியை அனுப்புகிறார்? வாசித்து போனா வாசித்தே இருக்கலாம். கீலேயாத்தியனாக பர்சிலா, அந்த பர்சிலா என்ற மனுஷன் கீலேயாத்தினுடைய மனிதர், அவன் எடுத்து அவன் கொண்டு வருகிறத பாருங்க. மெத்தை, பழங்கங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை படித்து கொண்டே போகலாம். 2 வசனத்தை பாருங்க. இந்த தேவைகள் சந்திக்கிறதுல எப்படி இருக்கு? 2 சாமுவேல், மன்னிக்கவும் 1 ராஜாக்கள் 2:7 பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 2:7 பாருங்க. தாவீது தன்னுடைய அந்திய நாட்களிலே சாலமோனுக்கு சொல்லுகிறான். 7ஆம் வசனம், கீலேயாத்தியனான தயவு செய்வாயாக இருப்பார்களாக. ஆதரித்தார்கள். தேவை சந்திக்கப்படல. என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. தாவீது சொல்லுகிறான், நான் உன் சகோதரனாக அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லப்பா, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை. ஆனா தேவன் கீலேயாத்திலிருந்து பர்சிலாவை அனுப்பினார். அவன் என்னை ஆதரித்தான். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 19:32. 2 சாமுவேல் 19:32 அந்த தேவைகள் சந்திக்கப்படுது. ஒரு ஆதரவு இருக்கு. இரண்டாவது அதுல என்ன இருக்கு பாருங்க. 19:32 பர்சிலா என்பது வயது அவனை பராமரிப்பு வந்தான். உங்களுக்கு ஒரு பராமரிப்பு இருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே. கீலேயாத்திலிருந்து தேவன் ஒரு உதவி அனுப்புகிறார். முதல்ல பட்சிக்கிறவனுக்கு இருந்து பட்சணம் என் பிள்ளைக்கு. 2வது உதவி எப்படின்னா தேவையை சந்திக்க, அதற்குள்ளாகவே ஒரு ஆதரவும் இருக்கு, ஒரு பராமரிப்பு இருக்கு. கர்த்தர் எப்படியும் உங்களை பராமரிப்பார். எந்த வயதிற்குள்ளவர் ஆனாலும் அவர் உங்களை பராமரிப்பார். யோசேப்பு தன் சகோதரனை பராமரித்த விதம் ஆச்சரியமானது. அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்ட நேரம் இல்லை. நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். இங்க பாருங்க. 2வது கீலேயாத்து என்னுடையது, உங்களுடையது. கீலேயாத்துல என்ன இருக்குது? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 2வது நமக்கு ஒரு உதவி இருக்கு. எப்படியாப்பட்ட உதவி? பட்சிக்கிறோன்றது பட்சணம். தேவைகளை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? ஆதரவாய் இருந்து சந்திக்கிறார், பராமரித்து சந்திக்கிறார். அடுத்து கீலேயாத்துல என்ன இருக்கு?
கீலேயாத்துடைய மூன்றாவது ஆசீர்வாதம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 17 அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி தங்க வேண்டாம், அக்கறைப்பட. இப்போ மூன்றாவது உள்ள ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, கீலேயாத்திலே கர்த்தர் எழுந்தருளுவார். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான், நேரா ஓடுகிறான். இப்போ யோர்தானை கடந்த அந்த பக்கம் கீலேயாத். நல்லா கவனிங்க, வீட்டிலே போய் 2 சாமுவேல் 17, 22, 24 வாசித்துக்கோங்க. அதே தான் இருக்கு. இப்போ அப்சலோம் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறான். 2 சாமுவேல் 17, 26 வாசிங்க. அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையமறை. இப்போ சத்ரு எங்க வந்துட்டான்? கீலேயாத்துக்கே வந்துட்டான். சத்ரு கீலேயாத்துக்கே வந்தாச்சு. கீலேயாத்துல என்ன இருக்கு? தேவன் எழுந்தருளுவார். தாவீது இப்போ எப்படி இருக்கிறான்? பயந்து ஓடி வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, இது வரைக்கும் தாவீதுடைய நிலை இப்படியாப்பட்ட நிலை சூழ்நிலை இல்லவே இல்லை. நீங்க 15, 20 1 சாமுவேல் 15, 20 வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது போகிற பாதை பாருங்க. 2 சாமுவேல் 15, 20 தாவீது வெறும் காலுமாய் நடந்தான் என்று இருக்கும் பாருங்க. தாவீது வெறும் காலுமாய் அழுது கொண்டு ஏறி போனான். நல்லா கவனிங்க. போதும். இப்ப பாருங்க தாவீதுக்கு எப்படி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. தாவீது வெறும் காலா அழுது கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறான். ஒரு தேசத்தினுடைய ராஜா, தேவனுக்கு இன்பமான வசனங்களை இஸ்ரவேலிலே வாசித்தவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன், வெறும் காலுமா அபிஷேகம் பெற்றவன், தலையில அபிஷேகம் இருக்கு, ஓடுகிறான். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இதுவரைக்கும் தாவீதுக்கு வரல. நீங்க 16, 14 பார்த்தீங்கன்னா, தாவீது விடாய்த்து தங்கும் இடத்தில் சேர்ந்து இளைப்பாறினான். இன்னொரு வசனமும் ஒன்று இருக்கு. அது என்ன இருக்குன்னா, நீங்க 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு நிந்தை, தாவீதுக்கு அவமானம், தாவீதுக்கு இன்னொரு 17:1 பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 17 தாவீது இளைத்து போயிட்டான், கை தளர்ந்து போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லப்படவே இல்லை. அவன் கை தளர்ந்து போகவே இல்லை. அவன் கை என்றைக்கும் பட்டயத்தை பிடித்து ஜெயமா இருந்தது. அவனை போல ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. அவன் சின்ன வயது ஆடுகளை மேய்க்கிற காலத்திலிருந்து அந்த சிங்கம் வரும் பொழுது, கரடி வரும் பொழுது ஜெயித்தவன். இது வரைக்கும் ஒரு இடத்துல போடப்படல. தாவீது கை தளர்ந்தவனானான். அதுதான் வீட்டாட்களே சத்துருவாய் மாறும் பொழுது உங்களுடைய கை தளர்ந்து போயிடும். அதனுடைய பாதையில போறவர்களுக்கு தான் தெரியும். வீட்டாரே சத்துருவாய் நிற்கும் பொழுது, ஏன்னா இவனுடைய கற்ப பிறப்பானவன் சத்துருவாய் இருக்கிறான். தாவீது கை இளைத்து போயிட்டு கை தளர்ந்தவன ஆயிட்டான். நிந்தை ஒரு பக்கம், சீமையை நிந்திக்கிறான், சீமையை அவமானப்படுத்துகிறான். எல்லாரும் பேசுறாங்க. திரும்ப ராஜாவாய் வருவனா தெரியாது. உடன்படிக்கை பெட்டி எருசலேமிலே இருக்கு. ஓடுகிறான். இந்த சூழ்நிலை எப்படி, யார் என்ன செய்ய முடியும்? அகிதோப்பேல் சரியான ஆலோசனையை தருகிறான் தாவீதை கொன்று போட. இப்பொழுது தாவீதுக்கு அவ்வளவு கை தளர்ந்து போனவனாக நிற்கையில் ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி சங்கீதம் 3வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. தாவீது இந்த சங்கீதத்தை அப்சலோமுக்கு தப்பி ஓடி போய் பாடுறது. தேவனிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. பல நேரத்துல நீங்களும் கை தளர்ந்து போகும் பொழுது, நிந்தைக்கும் அவமானத்திற்குள்ளாக போகும் பொழுது, நீங்களும் இந்த சூழ்நிலை வழியாய் போகும்போது, வீட்டாரே சத்ருவாய் மாறும் பொழுது எல்லாரும் சொல்லலாம், இனி ரட்சிப்பு வராது, கர்த்தரிடத்துல இருந்து தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு வராது என்று சொல்லலாம். அதுதான் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. 3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். 7வது பார்த்தீங்கன்னா
நீங்க ஃபுல்லா அந்த அதிகாரத்தை முழுவதும் வீட்டிலே போய் வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 7வது வசனத்தை சொல்லுகிறார், தேவனே எழுந்தருளும், தேவனே எழுந்தருளும். நம்முடைய கை தளர்ந்து போன பிறகு நம் ஒன்றும் செய்ய முடியாத போது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும், தேவனே எழுந்தருளும், தேவனே எழுந்தருளும். அவர் ஆதி முதற்கன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளவர். சிங்காசனத்தை வீற்றிருப்பவர் மாத்திரம் அல்ல, தம்முடைய பிள்ளை கை தளர்ந்து இருக்கும் பொழுது, அவமானமும் நிந்தையை அடையும் போது தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளார். தாவீதுக்காக அவன் கை தளர்ந்து இருக்கிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், சத்ரு அவனை தொடர்ந்தான், நான் அவனுக்காக எழுந்தருள். இன்றைக்கு வந்த உங்களுக்கு தேவன் எழுந்தருளுவார், நிச்சயமாய் எழுந்தருளுவார். எப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கதறி கூப்பிட்டார்களோ, தோல்வி அடைந்தார்களோ, யுத்தத்திலே தோல்விக்கு போனார்களோ, அது முதல்ல ஆதி கொண்டோ தேவனை நோக்கி கதறும் பொழுது, தேவனே எழுந்தருளும், எழுந்தருளும், அது ஒன்றுதான் கூப்பிடுவாங்க. அவரும் எழுந்தருளுப்பார், எழுந்தருளி அற்புதத்தை செய்வார். வானத்தில் இருந்து தேவன் யுத்தங்களை அவர்களுக்காக செய்தார். இன்றைக்கும் தேவன் ஒருவேளை கை தளர்ந்து வந்திருக்கலாம், பிள்ளைகளோ இல்ல குடும்பத்தினரோ சத்ருவாய் மாறி வந்திருக்கலாம். தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளி தாவீதை தலையை உயர்த்தினார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக இன்றைக்கு எழுந்தருளுவார். எப்படியாவது அவர் எழுந்தருளுவார். அவரை சும்மா அவரால் உட்காரவே முடியாது. கை தளர்ந்து தாவீதுக்கு தெரியல, அவர் எழுந்தருள், தேவனே எழுந்தருளும் என்று கூப்பிடுகிறார். கர்த்தர் எழுந்தருளினார். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போறாங்களோ, அங்கே போகும்போது உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டி வந்தோடனே அவர்கள் எல்லாம் கூக்குரலிடுவார்கள். ஐயோ, அவருடைய பெலிஸ்தர் கூக்குரலிடுகிறாங்க. சாமுவேல் காலத்துல அவருடைய தேவன் வந்து விட்டார், அவருடைய தேவன் எழுந்தருளினார். அதுதான் நம்முடைய தேவன் நமக்காக எழுந்தருளுவர். கை தளர்ந்து போகும் பொழுது, இனி நம்மளால செய்ய முடியாது என்று இருக்கும் பொழுது தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளார். இன்றைக்கு வந்த உங்களுக்காக கர்த்தர் நிச்சயம் எழுந்தருளுவார், அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. அவர் வல்லமை விளங்கிய பெட்டியுடன் எழுந்தருளுகிற தேவன். அவருடைய வல்லமை ஒரு நாள் குறைந்து போகாது, உங்க வாழ்க்கையில காணும்படி செய்வார். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளோ என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளோ என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க விடாதே. உங்களுக்காக எழுந்தருளுவார், நிச்சயமா எழுந்தருளார். கேளுங்க இருதயத்திலிருந்து, தேவனே எனக்காய் எழுந்தருளும், இந்த பிரச்சனையிலிருந்து என மீண்டு எடுக்க எழுந்தருளும். தாவீதுக்கு எழுந்தறினார், கீலேயாத்திலே அவர் எழுந்தறினார். கடைசியாக 2 சாமுவேல் 18:9 வாசிங்களே. 2 சாமுவேல் 18:9. யார் ஒருவன் அவன் பிராணனை வாங்க துடித்தானோ, யார் ஒருவன் தைரியமாக அவனுக்காக வஞ்சகமாய் கிரியை செய்து அவனை அழிக்க நினைத்தானோ, தேவன் எழுந்தறிந்து. 2 சாமுவேல் 18:9. ஏறி வரும்போது மாட்டிக்கொண்டு தொங்கினான். பரிதாபமான முடிவை தேவன் வைத்தார். தேவன் எழுந்தருளும் பொழுது தேவன் அப்படியா செய்வார். தாவீது திரும்ப தன் ஸ்தானத்திலே வந்து நின்றான். ஆகவே சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. கீலேயாத்திலே தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். கீலேயாத்திலே நம்பிக்கை உண்டு, கீலேயாத்திலே உதவி உண்டு, கீலேயாத்திலே தேவன் எழுந்தருளுவார், தேவனே எழுந்தருளுவார். வேகமாக கீலேயாத்திலே என்ன உண்டு? எரேமியா 8:22 4வது கீலேயாத்தின் ஆசீர்வாதம். எரேமியா 8:22. எரேமியா 8:22. இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. அப்படியே 46:11 வாசிங்க சிஸ்டர். 46:11.
எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அபிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. கீலேயாத்திலே 4வது என்ன இருக்குன்னா, ஒரு சொஸ்தம் இருக்கு, ஒரு குணம் இருக்கு, ஒரு சுகம் இருக்கு. தேவன் எப்படி ஆச்சரியமாக வைத்திருக்கிறார் பாருங்க. கீலேயாத்திலே இங்க என்ன சொல்லுது? பிசின் தைலம் இல்லையோ, பிசின் தைலம். அங்கே கீலேயாத் மலை பகுதி முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அதிக நறுமணம் வீசக்கூடிய அந்த பொருட்கள் வளரக்கூடிய இடமா இருக்கிறார். அது அநேக ஏற்றுமதிக்காக எகிப்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் தீர்வு நாடுகளுக்கும் கொண்டு போகப்படும். அப்பொழுது அங்கே கீலேயாத்திலே 4வது என்ன இருக்கு? ஒரு சொஸ்தம், ஒரு சுகம் உண்டு, ஒரு கியூர்னஸ், ஒரு சுகம் உண்டு. இருதயத்திலே காயப்பட்டு இருக்கிறீர்களோ, தேவன் சுகத்தை கொடுப்பார், காயத்தை ஆற்றுவார், பழையதை எல்லாம் மறக்க பண்ணுவார். அப்படியே விடமாட்டார் நம்முடைய தேவன். பட்ட எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லா வேதனையை நீங்க சுமக்கிறதும் எதன் மூலியமா சரி, பலவீனத்தின் மூலியமா, எதெல்லாம் பிசாசு உங்களுடைய இருதயத்தில் காயப்படுத்தி வைத்த மனிதர் மூலியமாக அவனே வந்தாலும் நம்முடைய தேவன் காய ஆற்றுகிறவர். பிசின் தைலம் கீலேயாத்திலே உண்டு. உங்களுடைய கண்ணீரின் பாதையை மறக்க பண்ணுவார். அதை மறக்க பண்ணி அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். நிறைய குறிப்பு இதுல சொல்லணும்னு இருக்கு, ஆனா நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அதுல யாக்கோபை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31:21 அவன் காயப்பட்டு இருக்கிறான் இருதயம் லாபான் கிட்ட. லாபான் ஏமாற்றுகிறான், பணத்தை மாற்றுகிறான், எல்லாம் லாபான் செய்து காயப்பட்டு தேவன் அவனை கீலேயாத்துக்கு தான் கொண்டு வரார். ஏன்னா அவனுடைய காயம் ஆறணும். அந்த பிசின் தைலம் அவன் இருதயத்துல பட்ட காயத்தை ஆறணும். மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், பிசாசு பல விதமான போராட்டங்களை உங்களை காயப்படுத்தலாம். கர்த்தர் காயங்களை ஆற்றுவார். ரூத்தை பாருங்க, எவ்வளவு காயத்தோடு புறப்பட்டு வந்த மோவாப் தேசத்தை விட்டு, இனத்தை ஜனத்தை எல்லாரையும் சுகத்தை விட்டு எல்லா செல்வங்களை விட்டு ஒண்ணுமே இல்லாம பட்ட மரமாய் வந்த காயத்தை ஆற்ற போவாசனுடைய வயல்நிலைக்கு அழைத்து கொண்டு போனார் அல்லவா? அதே போல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். போவாசனுடைய வயல்நிலம் என்ற ஒரு நல்ல சபைக்கு அடையாளம், மேய்ச்சல் உள்ள சபைக்கு அடையாளம். ஒருவேளை சபை உங்களை இங்கே போகாதவர் யாராய் இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின்படியே தேவன் உங்களை நல்ல சபைக்கு கொண்டு போவார். நல்ல போவாசனுடைய மேய்ச்சல் கிடைக்கிற சபைக்கு உங்களை கொண்டு போவார். அதுதான் காயம். முதல்ல இந்த காயத்தை எப்படி ஆற்றுவார்னா வார்த்தையின் மூலமா தான் ஆற்றுவார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை கொண்டு வந்தார் அல்லவா, வார்த்தை புறப்பட்டு வருகிறது அல்லவா, பிசின் தைலம் கீலேயாத்தன் அப்படிதான் ஆற்றினார். பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் 23:11 நினைக்கிற 23:11 அப்போஸ்தலர் 23:11 தேவன் எப்படி ஆற்றுகிறார் பாருங்க. அன்று ராத்திரியிலே பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலே நீ சாட்சி. அங்க பாருங்க, பவுலுக்கு மேல பிராது பண்ணி கொலை செய்ய அவனை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவன் காயப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் அதை அறிந்து இறங்கி வந்து பக்கத்துல நின்று அவனுக்கு ஆதரவு, அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அவன் காயத்தை தேவன் வந்து பேசினா, இனிமேல் எந்த துக்கம் இருக்குமோ, இனிமேல் எந்த காயம் இருக்குமோ, இருக்கவே இருக்காது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையை பாருங்க. நீங்க நகோமியை பார்க்கும் பொழுது அவள் பட்டமரம் நான் என்று சொல்லப்படுவது தேவன் ஓபேத்தை கொடுத்து காயத்தை ஆற்றினார். ஓபேத் நீங்க ரூத் 4:13 கீழே வாசிக்கலாம். ஓபேத் என்று சொல்லப்படும் பொழுது அவன் ஊட்டம் அளிப்பவன், அவன் பராமரிக்கிறவன், கொடுத்து மகிழ பண்ணுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசேப்புக்கு பாருங்க, வீட்டிலே பட்ட காயத்தை எல்லாம் மாற்ற மனாசாவை கொடுக்கிறார். நீங்க ஆதியாகமம் 41:51 வாசிக்க முடியும். மனாசாவை கொடுத்து அவன் காயத்தை ஆற்றுகிறார். தாவீதுக்கும் இந்த ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீது எல்லா சூழ்நிலைகளை அவன் ஓடி 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 எல்லாருக்கும் தப்பி, தாய் தகப்பன் அவனை வெறுக்கிறார்கள், என் தாயும் தகப்பனும் தள்ளின கர்த்தர் எனக்கு ஆதரவு என்று போகிறான். மாமனார் ஒரு வேட்டை ஆடுகிறான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ இப்படி பண்ணுகிறீரா என்று தாவீதே கேட்க, அப்படி செய்யும் பொழுது இப்போ ஒவ்வொரு கெபியா ஓடுகிறவன தேவன் எப்படி ஆறுதல் படுத்துறார் பாருங்க. 1 சாமுவேல் 23:16-17 யோனத்தான் எழுந்து போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி அவன் காயத்தை ஆற்றுகிறான். யாரை எழுப்புகிறார்? யோனத்தான.
நல்லா கவனிங்க, நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. 24:17, 25, 28, 30. தேவன் இவ்வளவு நெருக்கத்துக்குள்ள போற மனுஷனை அவன் காயத்தை ஆற்ற யோனத்தானை எழுப்புகிறார், அபிகாயிலை எழுப்புகிறார், சவுலை எழுப்புகிறார். சவுல் யார்? அவன் வேட்டையாடுகிறானா? அவனே சொல்றான், நீ ராஜாவாவாய், நீ நிச்சயமாய் ராஜாவாவாய். எதற்கு? இவன் காயப்படுத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுடைய காயம், ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயம் தெரியும். அவர் எப்படியாவது உங்கள் காயத்தை ஆற்றுவார். அவரை நம்பி வந்து ஒருவரும் முகம் வெட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை, உருவாகவும் ஆகாது. அவர் காயங்களை ஆற்றுகிறவர். நீங்க என்ன காயப்பட்டிருந்தாலும், பாவத்தினால காயப்பட்டிருந்தாலும் சரி, மனிதர்களால, பிசாசினால, வியாதியினாலே சரி, காயங்களை ஆற்றுகிறவர். பிசின் தைலம் உண்டு, கீழையாத்தின் பிசின் தைலம் உண்டு, காயங்களை ஆற்றுவார். யார் மனிதர் பார்க்க முடியாத காயங்கள் உங்கள் இருதயத்திலே இருக்கலாம், அதையும் ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில வைத்து இருக்கிறார். என்றைக்கும் மகிழ்ந்து கலிகூறுங்க. கண்ணீர் வடிக்கிறதை யார் பார்க்கிறார்கள் இல்லையோ அவருடைய துருத்தியிலே இருக்கு. பரலோகம் போகும்போது காண்பிப்பார், உங்களை மகிழ செய்வார். அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கணக்கற்ற கூட்டம் நிற்கிறதா. அவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஜீவ தண்ணீரண்டை ஊற்றி நடத்தி கொண்டு போய் கண்ணீரை யாவும் தொடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். தாவீதை எப்படி காயத்தை ஆற்றுகிறார் பாருங்க. இப்பொழுதே அவனுக்கு ராஜ பதவி கிடைக்காது, ஏன்னா அவருக்கு தான் தெரியும். அவருடைய காலத்தை குறித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், ஒரு நாளை வைத்திருக்கிறார். உங்கள் தலையை உயர்த்த, உன்னை ராஜாவாய் மாற்ற, உன்னை ராஜாத்தியாய் மாற்ற, அது வரைக்கும் தேவன் உன் காயம் படுகிறத ஆற்ற தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது தேவன் உன் தலையை உயர்த்துவார். தாவீதுக்கு சொல்லப்பட்டது, நீ நிச்சயமாய் ராஜாவாவாய். யார்? 3 பேர் சொல்லுகிறாங்க. யோனத்தான் சொல்லுகிறான், அபிகாயில் சொல்லுகிறார், சவுல் சொல்லுகிறார். எப்படி காயத்தை ஆற்றுகிறார் பாருங்க. மேவிபோசேத் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் 5 வயதா இருப்ப கால் முடமானவன். லோதேபார் என்று சொல்லும் பொழுது நோ பாஸ்டர், விளைச்சல் இல்லாத இடம். அப்படியாப்பட்டவனை காயத்தை ஆற்றி தாவீது வேகமாக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிற நாட்கள். அந்த நாட்களிலே திடீர் என்று தாவீதுக்கு ஒரு நினைவு வருகிறது, நான் யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணி. யார் கொண்டு வந்தார்? கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்? அவன் காயப்பட்டிருக்கிறான். மேவிபோசேத், அவன் தன் தாத்தாவாகிய சவுல், தன் யோனத்தானாகிய தன்னுடைய தகப்பனார் எல்லா குடும்பத்தையும் இழந்து இருக்கிறான். அவன் காயத்தை ஆற்றணும். அவனுக்கே செய்யும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டு ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுடைய காயங்களை அவர் ஆற்றுவார். கீழையாத்திலே பிசின் தைலம் உண்டு, அது எதை செய்யும்? உங்களை ஆற்றும், உங்கள் காயத்தை ஆற்றும். ஒரு சுகம் உண்டு, ஒரு குணம் உண்டு. சரீரத்திலேயே சுகத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, கீழையாத்தினுடைய கடைசி ஆசீர்வாதம். கடைசியாக எரேமியா 50:19. எரேமியா 50:19. எரேமியா 50:19. திரும்பி வர பண்ணுவேன். கீழையாத்திலோ. பிரைஸ் தி லார்ட். உடாபாக்கா சந்தர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கீழையாத்திலே நான் கொண்டு வருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனம் மண்மேடாய் போய்விட்டது. தேசமும் ஜனமும் சிறைபிடிக்கப்பட்டது. கர்த்தர் எதை செய்கிறார்னா, நான் கீழையாத்திலே என்ன இருக்குன்னா ஒரு மீட்பு இருக்கு. இழந்ததை திரும்ப தருகிறதா மீட்பு, ரெஸ்டோரேஷன். அங்க என்ன இருக்கு? நான் என் ஜனத்தை கூட்டி கொண்டு வந்து கீழையாத்திலே திரும்ப அவங்களை மேய பண்ணுவேன். கீழையாத்து ரொம்ப பாஸ்டர். நீங்க அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல இருந்த நேரம் இல்லை. என்னாகும் 32:1 பார்த்தீங்கன்னா, இந்த கோத்திரம் எடுத்துக்கொண்ட கீழையாத்தினுடைய பகுதி நல்லா ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். தேவன் பாருங்க, நான் என்ன செய்வேன் சொல்றாரு. அந்த கீழையாத்துல ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கு. என் ஜனம் மண்மேடா போய்விட்டது அல்லவா, அவளை நான் திருப்பி கொண்டு வருவேன். திருப்பி கொண்டு வந்து கீழையாத்துல வைப்பேன். சகரியா 10:10 வாசிங்க. வேகமாக இந்த குறிப்பை முடித்துடலாம். சகரியா 10:10. சகரியா 10:10. சகரியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் அவர்களை திரும்பி வர பண்ணி அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு கீழையாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கு வர பண்ணி. ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. எகிப்து, அசிரியா எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டாங்க.
ஆகவே அங்கிருந்து அந்த பிள்ளை நான் கொண்டு வருவேன். தேவனுடைய பிள்ளை இழந்ததை, கீழையாத்துல இழந்ததை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. There is a restoration. உறவுகள் நீங்க இழந்திருக்கலாம், கர்த்தர் கொடுப்பார். பணத்தை இழந்திருக்கலாம், கர்த்தர் கொடுப்பார். அவரால் கொடுக்க முடியாது, நேரத்தை கூட கொடுப்பார். யோவேல் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், பச்சை புழு பட்சித்தது அவர் திரும்ப கொடுக்கிறவர். அவர் நேரத்தை கொடுப்பார். உறவுகளை இழந்திருக்கிறார், திரும்ப கொடுப்பார். சுகத்தை இழந்திருக்கிறீங்களா, திரும்ப கொடுப்பார். அவர் பூமியில வாழ்ந்த போது யாரெல்லாம் சுகத்தை இழந்து வந்தார்களோ அத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தவர். ஆபிரகாம் தன் மனைவியை இழந்தான், தேவன் திரும்ப மீட்டு கொடுத்தார். அதான் உறவுகளை திரும்ப கொடுக்கிறவர். எதை வேணாலும் நம்முடைய தேவன் மீட்டு கொடுப்பார். உங்களுக்கு அதை மீட்டு கொடுப்பார். சரீரத்தை உறுப்புகள் உங்களுக்கு பழுதடைந்து கிடைக்கலாம், அதையும் அவர் மீட்டு கொடுப்பார். புதிதாக்கி கொடுக்கிறவர். சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய தேவனிடத்திலே இருக்கு. புதிதாக்குற வல்லமை தேவனிடத்திலே உண்டு. பிரியமானவர்களே, கீழையாத்தினுடைய 5 ஆசீர்வாதங்கள், 5 ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே வருவதாக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கீழையாத்திலே நம்பிக்கை உண்டு, கீழையாத்திலே உதவி உண்டு, கீழையாத்திலே ஒரு கர்த்தர் எழுந்தருளுவார், கீழையாத்திலே சுகம் உண்டு, கீழையாத்திலே ஒரு மீட்பு உண்டு. கடைசியாக அனுபவம் என்று சொன்னேன் அல்லவா? கீழையாத்தினுடைய அனுபவம் என்னன்னா 2 அனுபவம். கீழையாத் மனுஷன் எப்படியாப்பட்டவனா, அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அதுதான் அனுபவம். நான் 5 ஆசீர்வாதங்களை சொன்னேன். நீங்க 2 ராஜாக்கள் 17, 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. கீழையாத்தின் குடிகளால் வாசிங்க. திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி மழையும் பெய்யாதிருக்கும் என்று முன்பாக நிற்கிற நான். கீழையாத்தின் அனுபவம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்க. ஜெபத்திலே தேவனோடு நிற்க பழகி கொள்ளுங்க. அவன் மேலதான் கர்த்தருடைய கரம் வரும். எலியா மேல கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்தது. யார் மேல கர்த்தருடைய கரம் வரும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். நீங்க 18ஆம் அதிகாரம் 46 வசனத்தை வாசினா, கர்த்தருடைய கை அவன் மேல வந்தது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும். எலியா 39 வார்த்தை உள்ள ஜெபம் தான் பண்ணினார். நீங்க எண்ணி பாருங்க, 39 வார்த்தை தான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. ஏன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளை கீழையாத்தின் அனுபவம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்க இருதயம் தேவனோட இணைக்கப்பட்டு இருக்கட்டும். ஆவி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியால இணைக்கப்பட்டு இருக்கட்டும். கீழையாத்தின் அனுபவம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். இன்னொரு அனுபவம், கீழையாத்தின் அனுபவம் சாட்சியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறது. அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முழுவதும் நாம் வாசிக்க முடியும். அது என்னவென்றால், கீழையாத்து நான் சொன்ன முதல் குறிப்பிலே சாட்சி உண்டு. நாம் நம்புகிறது சாட்சி, நம்மையும் அவர் சாட்சியாய் மாற்றுகிறார். நாம் அவர்களுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். கீழையாத்தின் ஆசீர்வாதம் 5, கீழையாத்தின் அனுபவம் 2. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு வந்த உங்களுக்காக எழுந்தருளுவாக. கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்காக எழுந்தருளுங்க. கீழையாத்து எனக்கு உண்டு, கீழையாத்து என்னுடையது சொல்லுங்க. கீழையாத்து என்னுடையது, அது வேற யாரும் அல்ல, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே அவரே கீழையாத். கண்களை மூடி தேவனை நோக்கி கூப்பிடும். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால நம்முடைய பாதத்திலே வருகிறேன். ஏசப்பா, நீர் கொடுத்து அனுப்பின வார்த்தையை இந்த ஜனத்திற்கு சொன்னேன். கிருபையை தந்தவர் நீர், இரக்கம் பாராட்டினீங்க, தயவு பாராட்டினீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வந்தார்கள், இந்த மழை என்று பாராமல் வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க. அவங்க வீடுகளில் ஆசீர்வாதம் காத்திருக்கட்டும். இரக்கம் செய்யுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க, விடுதலையை கொடுங்க. எதையெல்லாம் சுமந்து வந்தார்களோ அவ்வளவு பாரத்தை தேவன் இறக்கி போடுவீராக. லகுவாக்குங்க. கீழையாத் பிசிந்தைலம் உண்டு, கீழையாத்திலே உதவி உண்டு, கீழையாத்தின் நம்பிக்கை உண்டு. கீழையாத்திலே கர்த்தர் எழுந்தருளுவார். அந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக எழுந்தருளுங்க. இந்த வருகிற மாதத்திலே, இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளாக கர்த்தர் எல்லா காரியத்திலே எழுந்திருந்து அற்புதத்தை செய்வீராக. இயேசு சுவாமி, மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எதெல்லாம் சத்துருவானவன் இருதயத்தை காயப்படுத்தினோ தேவன் காயங்களை ஆற்றுவீராக. கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக. ஒரு பிசாசி இவர்களிலிருந்து சூறையாடின அவ்வளவு திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக.
கர்த்தர் தாமே உம்முடைய பலத்த கரம் இவர்களுக்காக நீட்டப்படட்டும் அப்பா. 5 ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் வருவதாக, இந்த ஜனத்தின் மேல் வருவதாக, இந்த ஜனத்தின் மேல் வருவதாக. யாருக்கெல்லாம் சுகம் வேண்டி இருக்கோ சுகத்தை கொடுங்க, உறுப்புகளை புதிதாக்குங்க. உங்களுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்லட்டும். என்ன பலவீனத்தோடு வந்தார்களோ சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எதை அப்பா, என்ன வியாதியா இருந்தாலும், என்ன சுகவீனம் இருந்தாலும் இப்பொழுதே let them be healed in the name of Jesus Christ. Let them be healed in the name of Jesus Christ. Let them be healed in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. சுகத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா. அந்த பலவீனத்தோட அவங்க திரும்ப வாழ்நாள்ல இருக்கக்கூடாது. சாட்சியாய் நிறுத்துங்க. வருகிற மாதத்திலே சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லா பலவீனம் நீங்கணும், எல்லா சுகவீனம் நீங்கட்டும், எல்லா வியாதி நீங்கட்டும். தேவனுடைய டிவைன் ஹீலிங் பிரசன்ஸ் இறங்கட்டும் அப்பா இந்த வேளையிலே. தேவனே, நான் உனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர் அல்லவா? சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கீலேயாத்தின் பிசின்தலை மேலே வருவதாக. இயேசுவின் ரத்தம் போடப்படட்டும் இவன் மேலே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். வீட்டிலே யாரை குறித்தாவது பாரத்தோடு இருப்பார்கள் என்றால் இப்பொழுது இந்த வல்லமை தொடுவதாக அவர்களையும் இந்த இடத்துல இந்த வல்லமை புறப்பட்டு போட்டோம். சுகத்தை கொடுக்கட்டும், விடுதலையை கொடுக்கட்டும், ரட்சிப்பை கொடுக்கட்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், நன்மையை கொடுக்கட்டும் அப்பா. அப்பா, பாவ பிடியில இருப்பார்கள் என்றால் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இனி அந்த பாவ பழக்கம் பிள்ளைகளை தொடக்கூடாது, ஆண்டு கொள்ளக்கூடாது. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாவ பழக்க வழக்கத்தை விடுதலையை கொடுப்பீராக. ஆசீர்வதித்து அனுப்புங்க. என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் விசாரிக்கிறவர் அப்பா. ஏழி ஆசாரியன் அண்ணாலே பார்த்து நீ இனி நீ அழுது கொண்டு இராய் என்று சொன்னது போல அப்பா, உம்முடைய பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரனை சொல்லி அனுப்புகிறேன். இவள் கண்ணீரை எல்லாம் கொடைப்பீராக. இனி அழுகை இல்லாதபடி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அனுப்புங்க அப்பா. அதிசயமான காரியங்களை செய்வீராக. என்ன எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை எல்லாம் தந்தருளுவீராக. தேவனே, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக உமக்கு முன்பாக இருக்க காத்துக்கொள்வீர்களாக, காத்துக்கொள்வீராக. பிள்ளைகளுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. சுகமாய் வீடு போய் சேரட்டும். மழை இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. வீடுக்கு போய் சுகமாய் இருக்கட்டும், வாழ்ந்து இருக்கட்டும், சுகித்து இருக்கட்டும், சமாதானத்தோடு இருக்கட்டும். குடும்பத்திலே சமாதானம், தேவ சமாதானம் இறங்கட்டும்பா. உங்க சமூகத்துக்கு அல்லவா வந்து போயிருக்கிறார்கள். திருப்தியாய் புசித்து திருப்தியாய் வாழ்ந்திருக்க செய்யுங்க. நல்ல வஸ்திரங்களை உடுத்தி அவர்கள் சுகித்து இருப்பதை தேவன் கிருபை பாராட்டுவீராக. தேவனே, உம்முடைய உதவியை அனுப்புங்க. கீலேயாத்திலே உதவி உண்டு, பட்சிகளிடத்துல பட்சணம் உண்டு. தேவன் தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஆதரவும் பராமரிப்பும் தாங்க, அற்புத விதமாய் தாங்க. அவர்களே ஆச்சரியப்படணும், அவர்களே மெய் செலுத்து போனோம். கர்த்தர் அப்படியாப்பட்ட வாசல் உடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பீராக. குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்துடைய வல்லமை அவள் தங்கள் வீடுகளுக்கு சுமந்து கொண்டு போவர்களாக. வீட்டிலே யாராவது கட்டப்பட்டு இருப்பார்கள் என்றால் போகும்போது விடுதலையை பார்ப்பார்களாக. கர்த்தர் மகிழ பண்ணி அனுப்புகின்ற ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. இந்த கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நடத்துவீராக. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.